ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலேருந்து vlog. ஈகன் ஹாய் சொல்லு. ஈகன் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். லஞ்ச் பேக் தரேன். ஈகனோட லஞ்ச் இன்னைக்கு தோசையும் தக்காளி சட்னியும். ஓகே லோகன், அண்ணாக்கு பாய் சொல்லு. சீஸ் சொல்லு. சீஸ். தங்கம் காத்தடிக்குதா? ஒன்னும் இல்லடி, காத்துதான். அது வேண்டாம், விடு. அம்மாட்டா. நோ 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 நோ, வேண்டாம். அது சாப்பிடு. ஈகன் ஸ்கூலுக்கு போயிட்டான். நானும் லோகனும் வெளியில உட்காந்துருக்கோம். என்ன தங்கம்? லோகன் என்ன சாப்பிட்றான்? கேஷ்யூ சாப்பிட்றான். இங்க ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குளிருது லைட்டா. இதான் எங்க பேக்யார்டு. இன்னைக்கு காலையில் டிஃபன் தோசையும் சாம்பார். இப்போ அடை செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு செய்ய போகிறது குதிரைவாலி அடை. அதனால் குதிரைவாலி அரிசி, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, இட்லி அரிசியும் பச்சை அரிசியும் ஒரு சின்ன ஸ்பூன்னால் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே சீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், 3 காஞ்ச மிளகாய். இது சோளம். இப்போது இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 4 to 5 hours நம்ம ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு இம்மீடியட்டாக செய்யலாம். அடை புளிக்கணும்னு அவசியம் இல்லை. இதான் குதிரைவாலி அரிசி. இதெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜென்ரலாக என்ன பண்ணுவேன்னா, நம்ம துவரம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் பாட்டிலில் கொட்டி வைக்கும்போது பாக்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சமாகும். அதெல்லாம் ஒரே பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா அரிசியோட கலந்து இம்மீடியட்டாக நமக்கு எப்பப்போ தேவையோ எடுத்து இதை மட்டும் போட்டு ஊற வச்சு டக்குன்னு ஒரு அடை செஞ்சிடலாம், ஏதாவது ஒரு மில்லட் சேர்த்துட்டு. இப்போ நான் இதை கழுவிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் அந்த சீரகம், சோம்பு, 3 மிளகாய் போட்டு ஊற வச்சிட போகிறேன். இதை ஊற வச்சுட்டு நான் ஈவினிங் செய்வேன். அப்போ நான் செய்யும்போது ரெசிபி காட்டுறேன். ஈகன் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டான். வந்தோடனே குளிச்சாச்சு. இப்போ சாப்பிட போகிறான். டின்னருக்கு கடலை சட்னியும் அடையும் நான் செய்ய போகிறேன். கடலை சட்னிக்கு என்ன வேணும்னா, 1/2 கப் கடலை, பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ், 2 பல் பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/4 கப் தேங்காய், 1 வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி எடுத்துக்கோங்க. இந்த பீஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கடலையை. கடலை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். நான் எப்போதும் என் வெங்காயம் வதக்கும் போதே உப்பு போட்டுருவேன். ஸோ உப்பு போட்டுட்டேன். நான் இப்போது வதக்கிட்டுருக்கேன். இது வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புளியும் தேங்காயும் போட்டு ஆறினோடனே அரைச்சி எடுப்போம். எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயும் புளியும் இந்த ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ ஆறினதுக்கப்புறம் நம்ம கடலையும் இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். அரைச்ச சட்னியை நான் இப்போ தாளித்து எடுத்து வச்சுருக்கேன்.
அடுத்து நான் அடை மாவும் ரெடி பண்ணிவிட்டேன். அடை மாவில் வந்து நான் வெங்காயம் மட்டும் இன்றைக்கி போட்டிருக்கேன். அடை மாவு நீங்கள் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா கிறிஸ்பியாக வரும். முருங்கைக்கீரை உங்கள்கிட்ட இருந்தால் அடை மாவோடு சேர்த்து போட்டால் அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அடைக்கு நடுவில் சின்ன சின்ன ஓட்டை போட்டுட்டு அப்போ தான் வந்து நல்லா வேகும். ஓட்டை போட்டதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் அதை வந்து மூடி வச்சு வேக விடணும். ஒன் சைடு அது மூடி வச்சு வேக விட்டதுக்கப்புறம் நமக்கு அதை திருப்பி ஓப்பனில் திருப்பி போட்டு வச்சா அடை கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போது அடை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து சின்ன சின்ன ஓட்டை இருக்க கிரேட்டரில் வச்சு நல்லா திருவி எடுத்துக்க போகிறேன். இந்த திருவி எடுத்ததை வந்து அதில் ஜூஸ் புழிஞ்சு ஒரு 2 ஸ்பூன் தேனோடு அதை நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது எதுக்குன்னா, இங்கே கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஈகனும் இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டு வந்தான். அதனால நான் அவனுக்கு இதை கொடுத்து தூங்க வைக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, இஞ்சி சாறும் தேனும் நமக்கு எப்போதுமே வந்து த்ரோட்டுக்கு ரொம்பவே நல்லா கேட்கும். இப்போ த்ரோட் வலிக்கிற மாதிரி இருந்தாலோ, இல்லை த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, இல்லை இருமல் இருந்தாலோ இந்த ஹோம் ரெமெடி வந்து பெஸ்ட்டாக கேட்டிருக்கு. இதை நான் சின்ன வயசுலேருந்தே ஈகனுக்கு கொடுக்குறேன். இது நல்லாவே குழந்தைங்களுக்குமே நல்லா கேட்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 5 வயசு குழந்தைன்னா நீங்கள் ஒரு 5 ml கொடுக்கலாம். இப்போ ஈகன் வந்து 8 வயசு, அதனால் நான் வந்து அவனுக்கு ஒரு 7 ml அளவுக்கு கொடுக்குறேன். இஞ்சி சாறு அதிகமாக எடுத்தாலும் அது ஹீட்டு. ஸோ எதையுமே அளவாக சாப்பிட்டா நமக்கு அதில் இருக்க அந்த மருத்துவ குணம் வந்து நமக்கு கேட்கும். ஈகன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் அதை கொடுக்க போகிறேன். இப்போ இந்த சாறை எடுத்து தேனில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு டானிக் மாதிரியே வரும். இதை நான் கொடுக்க போகிறேன் அவனுக்கு.